ஜெய் பீம்னு ஒரு திரைப்படம் வந்தது. இவங்க எல்லாரும் பார்த்து கொண்டாடி திரையரங்கத்துக்கே வராமல் எல்லோருமே கையில் வைத்திருக்கக்கூடிய செல்ஃபோனிலேயே பார்த்து அந்த படத்திற்கு ஏகப்பட்ட கோடிகளை கொடுத்து அவர் இன்னைக்கு ரஜினியை இயக்கக்கூடிய ஒரு இயக்குனராக மாறி போயிருக்கிறார். என்னுடைய நல்ல நண்பர் ஞானவேல். அந்த படத்தினுடைய இறுதி காட்சி, அந்த இறுதி காட்சி ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதில் மண்ணிலே ஈரம் உண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைதாங்க ஜீவன் உண்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு அந்த படத்தை எடுத்து முடித்ததற்கு பிறகு, ரீரெக்கார்டிங்லாம் செய்ததற்கு பிறகு என்னை கூப்பிட்டு காட்டுகிற பொழுது ஒரு மழை சோவென்று பெய்து கொண்டிருக்கும். அப்போ அந்த செங்கேணி தன்னுடைய குழந்தை அழைச்சிட்டு போய் அந்த கோர்ட்டு வாசலில் உட்காருவது மாதிரி அவர் எடுத்து ஃபிலிம் பை ஞானவேல் அப்படின்னு முடிச்சிருந்தார் அவர். நான் சொன்னேன், என்ன சொல்லி முடிக்கிறோங்கிறது எப்படி தெரியும்? ஒரு காட்சியை எதை கொண்டு முடிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த காட்சிகள் எல்லாமே அற்புதமாக நீங்கள் படம் பிடிச்சிருக்கீங்க, ஆனால் இதை சொற்களாக சொன்னால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அப்போது உடனடியாக மெட்டமைத்து எழுதப்பட்ட பாடல் தான் அந்த பாடல். அந்த பாடல் எழுதுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், அதை அவர் காட்சிப்படுத்தின விதம் ரொம்ப முக்கியமானது. அந்த எழுதுகிற பொழுது அதை நம்பிக்கை பற்றி, நம்பினால் நாளை உண்டு இதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு உன்னுள்ளே எல்லாம் உண்டு அதை தேடு கண்ணமான அந்த பாட்டு முடிஞ்சிருச்சு. அப்படி எழுதும்போது அந்த காட்சிப்படுத்தியிருக்கிற விதத்தில் கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் 3 பேரும் படம் முழுக்க அதில் காட்டியிருப்பார். அவங்க 3 பேர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத அந்த இறுதி காட்சியில் அவர் சொல்லணும்னு அவர் விரும்புகிறார். இந்த பாட்டில் எழுதி முடித்ததுக்கு பிறகு அந்த காட்சியில் ரொம்ப அற்புதமாக ஒன்று செஞ்சார். நான் எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய ஆட்சியருக்காகவும் தான் அந்த செய்தியை நான் சொல்கிறேன். ஏனென்றால் அந்த பெண் குழந்தை சூர்யா படிக்கக்கூடிய அந்த காகிதத்தை செய்தித்தாளை எடுத்து படிப்பது மாதிரியே படிக்கிற பொழுது அவர் இயல்பாக அமர்ந்திருப்பார். அந்த குழந்தை அட்டனா கால் போட்டு அமர்கிற பொழுது ஒரு சின்ன க்ளோஸ்அப் அந்த கார்ல் மார்க்ஸுக்கும், அம்பேத்கருக்கும், மார்க்ஸுக்கும், பெரியாருக்கும் ஒரு சின்ன க்ளோஸ் ஒன்று போவார். அந்த போகிறதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? எய்த்தாப்பில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆட்சியர் தான். எப்பொழுது பெண் ஒருத்தி அட்டனா கால் போட்டு கொண்டு வாசிக்க ஆரம்பிக்கிறாளோ அப்போது இந்த சமூகம் விழிப்படையும் வெற்றியடையும் என்பதற்கான நுட்பமான குறியீடு தான் அது. இந்த குறியீடு இறுதியாக நான் ஒன்றை சொல்லிவிட்டு விடைபெறலாம்னு நினைக்கிறேன். தமிழ் சமூகத்தை எது இன்னமும் இயக்கி கொண்டே இருக்கிறதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் எதையுமே சொல்லலை. சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு 10 ஆண்டுகளில் வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான திரைப்படங்கள் அத்தனையிலும் நீங்கள் பார்த்தால் ஒரே ஒரு செய்தியை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அது என்ன சொல்லுவாங்கன்னா, படி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சிதம்பரம் எப்படியாவது படிச்சிரு சிதம்பரம், இதுதான். அந்த குழந்தை எப்படியாவது படிச்சிடணும். இந்த சூரரை போட்டில் ஒரு பாட்டில் எழுதியிருந்தேன் நான், கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம்னு ஒரு பாட்டு. அதிலும் படிப்பினுடைய சிறப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கும். ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் எல்லா படத்துலையும் படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறான்? அப்படின்னா படிக்கலைங்கிறதுனாலயா? படித்தது போதாதுங்கிறதுனால. நாம் இன்னமும் படிக்க வேண்டும் என்பதற்காக திரும்ப திரும்ப எல்லா திரைப்படங்களும் படி என்று சொல்லி கொண்டிருக்கிறது. இதற்கு அடிப்படையான ஒரு காரணம் 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, கீழடி கணக்கு வந்ததுக்கு பிறகு சொல்கிறேன் நான். முன்னாடியெல்லாம் 2000 சொல்லுவோம். இப்போ 3500 ஆண்டுகளுக்கு முன்பே ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்கிற ஒரு புலவன் தமிழினுடைய மரபை, அரசியலை, தத்துவத்தை மொத்தத்தையும் ஒரே ஒரு பாட்டில் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறான். இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வந்ததற்கு வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டிய ஒரு செய்தியாக சொன்னால் அந்த ஒரு பாட்டை சொல்லுவேன். புறநானூற்றில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடல் முழுக்க சொல்லி நான் ஒரே விளக்கத்தை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன். அது படிப்பை பற்றி சொல்லுது. படிப்பினால் என்ன விளையும், என்ன கிடைக்கும், படிப்பை நோக்கி இந்த சமூகம் நகருகிற பொழுது என்ன மாறுதல்கள் ஏற்படும் என்பதை 3500 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தமிழ் புலவன் சிந்தித்தான் என்கிற பெருமை இருக்கு இல்லையா? அந்த பெருமைக்காக ஒரு தடவை நாம் நம்மையே ஒரு முறை புகழ்ந்து கொள்வதற்காக கைத்தட்டி கொள்ளலாம். எந்த தவறுமே இல்லை. அந்த பாட்டு என்னன்னா, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனையாது கற்கை நின்றே. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனையாது கற்கை நின்றே. பிறப்பு ஓரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்கை நின்றே. ஓகே, அதை பற்றி நமக்கு புரிஞ்சிருச்சு. அது என்ன சொல்கிறாரு? எப்படியாவது படிச்சுக்கங்க, ஏதாவது கையில் காலில் விழுந்து வாத்தியாருக்கு எதையாவது கொடுத்து எப்படியாவது படிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அடுத்தவர் என்ன சொல்கிறார்? பிறப்பு ஓரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும். நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. வீட்டில் ஒரு 2 குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 குழந்தைகள் ஓடி வந்து அம்மாட்ட என்னை பிடிக்குமா, அக்காவை பிடிக்குமா, இல்லை என்ன பிடிக்குமா, தம்பியை பிடிக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த அம்மா என்ன சொல்லுவோம்? உடனே எனக்கு 2 குழந்தைங்களும் 2 கண்ணு மாதிரி கண்ணுன்னு ஒரு பொய்யை சொல்லுவோம் அந்த அம்மா. ஏன்னா அது பொய் தான்னு நான் சொல்லலை, நெடுஞ்செழியன் சொல்கிறார். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்ன சொல்கிறாருன்னா,
பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும்ன்றான். ஒரு தாய் வந்து எந்த குழந்தை மேலே அன்பு செலுத்தும்னா அது ரகசியமாக தான் இருக்கும். ரகசியமாக எப்போயாவது நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தான் முட்டைக்குள்ளே அந்த அம்மா சோத்துக்குள்ளே முட்டையை வச்ச கதை நமக்கு தெரிய வரும். முட்டை வாங்காத பிள்ளைக்கு தான் தாய் முட்டை வைப்பா, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அதை தான் சொல்கிறான், பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். அதுக்கு அடுத்த வரி ரொம்ப முக்கியமானது, இந்திய அரசியலுக்கு முக்கியமானது. ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது. ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோன் 6 அரசு செல்லும். நல்லா யோசிக்கங்க. மூத்தவனுக்கு பதவி கொடுக்கணுங்கிறதுக்கு தான் இங்கே முக்கால்வாசி காப்பியை எழுதியிருக்கிறானோ. ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா மூத்தவனுக்கு தான் பதவி கொடுக்கணும். தமிழ் சமூகத்தில் மூத்தவனுக்கு பதவி கொடுக்கக்கூடாது. என்ன சொல்கிறான்? ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோன் 6 அரசு செல்லும். எவனுக்கு அறிவு இருக்கோ அவன் வெளியில் அரசாங்கம் போகணும்டா, அது தாண்டா பிழைக்கும்னு சொன்னான். வேறு எதுக்கும் கோயில் கட்டிட்டு டகார் புகார்னு வந்து பதவிக்கு வந்தெல்லாம் நினைக்கக்கூடாதான். ஏன்னா அறிவு இருக்கிறவன் அதெல்லாம் செய்ய மாட்டான் அப்படின்னு நான் சொல்லலை, ஆரிய படகிடந்து நெடுஞ்சல் சொன்னான். இதற்கு அப்புறமா ஒன்று சொல்கிறான் பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. இந்த இடத்த ரொம்ப கவனமாக பார்த்து பாருங்கள். கீழே இருக்கிறவன் மேலே போனால் மேலே இருக்கிறவன் என்ன ஆவான்? கீழே தானே வரணும். கீழே இருக்கிறவன் மேலே போனால் மேலே இருக்க, இதானே இயற்கை விதி, இதானே தத்துவம். ஆனால் கல்வி கீழே இருக்கிறவன் மேலே போனால் மேலே இருக்கிறவனை கீழாக்காது, சமமாக்கும்னு சொல்கிறாங்க. இதை விட வேறு என்ன சொல்ல முடியும்? இப்படியெல்லாம் சொல்கிறோம், ஆனாலும் நீட்டு வச்சுட்டு தான் இருக்கிறானுங்க. அவன் சொல்கிறான், வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. அவன் கீழ்ப்படுமேன்னு சொல்லலை. எவ்வளவு நுட்பமாக இந்த கல்வியையும் அரசியலையும் தத்துவத்தையும் வாழ்க்கையும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த புறநானூற்று பாடல் ஒரு பாடல் போதும். இப்படி எத்தனையோ 1000 பாடல்கள் இந்த புத்தக கண்காட்சிக்குள் கிடக்கிறது. ஏதேனும் ஒன்றை நீங்கள் கண்டடைத்து வாசித்து இந்த வாழ்வினுடைய அரசியலை, தத்துவத்தை, பக்தியை, சாமியை எல்லாவற்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, என் குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. நன்றி, வணக்கம்.